டிசம்பர் 27, 2001 பெங்களூரில் உள்ள ஒரு ரோட்டில் டொயோட்டோ இனோவா காரில் அம்மாவான அர்ச்சனா ரெட்டியும் அவங்களோட பையனும் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நைட்டு 2 மணிக்கு ஒரு டிரைவ் போயிட்டு இருக்காங்க. காரோட மின்பக்கம் சீட்டில் ஓட்டுற இடத்துல பையன் உட்காந்துருக்கான். ஸோ இன்னொரு சைடு இவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. பின் சீட்டில் டிரைவர் உட்காந்துருக்காரு. நைட்டு 2 மணிக்கு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அது ஒரு ரிலாக்ஸான டிரைவாக தான் இருந்துச்சு. போயிட்டு இருக்கப்போ ஒரு சிக்னலில் நிப்பாட்டுறப்ப 2 சைட்லேருந்து 2 பைக்கில் வந்து அந்த காரை 2 பேர் பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணோடனே உள்ளே உட்காந்துருக்க பையனுக்கும் அதிர்ச்சி, அவங்க அம்மாவான அர்ச்சனாவுக்கும் அதிர்ச்சி. அதிர்ச்சியாக என்னன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவனுங்க 2 பேரும் பைக்லேருந்து கீழே இறங்கி 2 சைட்லேருந்து கண்ணாடியை உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கண்ணாடியை உடைச்சிக்கிட்டே இருக்கப்ப என்ன நடக்குதுன்னே புரியறதுக்குள்ளேயே அந்த கதவை ஓப்பன் பண்ணி அர்ச்சனா ரெட்டியை தரையில் தூக்கி எறிகிறானுங்க. தரையில் தூக்கி எரிஞ்ச உடனே 2 பேரும் கையில் வச்சிருந்த கூர்மையான வெப்பன்ஸ் வச்சு சாகுற வரையும் வெட்டுறானுங்க. ரொம்ப கொடூரமாக வெட்டியிருக்கானுங்க. ஸோ அவங்க கத்துறாங்க, அந்த இடத்துல காப்பாற்ற யாருமே இல்லை. ஏன்னா அது 2 மணி. உடனே பையனும் டிரைவரும் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க பயத்தில். அந்த பையன் ஓடினவன் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறான். போலீஸும் உடனே அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அர்ச்சனா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. காலையிலே 7 மணிக்கெல்லாம் எஃப்ஐஆரும் பதிவு பண்ணுறாங்க. முதல்ல போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸுக்காக ஏற்பட்ட கில்லிங்காக இருக்கலாம். ஏன்னா அந்த அர்ச்சனாவோட பாடியில் இருந்த கட்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் வச்சு தான் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு போலீஸ் ஃபஸ்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அந்த சிசிடிவி எவிடன்ஸ் இன்னும் பல எவிடன்ஸ் கிடைக்கிறப்ப போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இவ்வளோ ஒரு கேவலமான கொடூரம் நம்ம ஊரில் நடக்குமா அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க. அதாவது இந்த கொலைக்கு காரணம் யாரோ வெளி மனுஷனோ இல்லை வெளியில் உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இல்லை எனிமிஸோ யாருமே கிடையாது. அந்த இறந்த அர்ச்சனான்ற லேடியோட சொந்த மகளும் இந்த மகளை வளர்த்த ஒரு வளர்ப்பு தந்தையும் தான் காரணம் அப்படின்றதான் போலீஸை ரொம்பவே அதிர்ச்சியில் உரைய வச்சுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை கேட்டிங்கன்னா உண்மையிலே தர்ம சங்கடமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு கிரைம் கதையை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அர்ச்சனா ரெட்டி யார், அவங்களோட குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இவங்க பயங்கரமான ஒரு வெல்த்தியான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அதாவது இவங்களோட அப்பாவுக்கு பல கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் இருந்திருக்கு. ஸோ பேசிக்காக இவங்களோட குடும்பமே ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கு பெங்களூரில். ஸோ இவங்க அப்பாவுக்கு பிறகு இவங்க அப்பா இறந்த அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அர்ச்சனா பேருக்கு வந்துடுது. ஸோ அர்ச்சனாவுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதுலேயே அர்ச்சனா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிறாங்க, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துக்கணுமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் இவங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களோட அந்த தனிமையை போக்குறதுக்காக நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனாலேயே வந்து ஒரு மாடர்னான 3 BHK ஹவுஸ் கட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு முழுசாக அவ்வளோ விலாசமாக தெரியுமா. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான காசு, 2 பசங்க. ஸோ புருஷன் என்ன ஆகிட்டாரு அப்படின்னா புருஷனோட டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அது என்னமோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களை இவங்க தான் கஸ்டடியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள்ட்ட அதிக சொத்து இருக்கு இல்லையா. அர்ச்சனாவுக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் போகிறது எப்பயுமே வழக்கம். ஒரு நாள் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கப்பே அந்த இடத்துல ஒரு புது ஜிம் ஓப்பன் ஆகிறத பார்க்குறாங்க. ஸோ அப்போயே அர்ச்சனாவுக்கு ஒரு மாதிரி மைண்டில் தோணுது, அர்ச்சனா ரொம்ப வெயிட் போட்டதுனால நம்ம எப்படியாவது உடம்பை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே என்ன இருந்திருக்கு. ஜிம்மெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கே அப்படின்ட்டு எந்த ஒரு ஜிம்மும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ இவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே இந்த ஜிம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜிம்முக்கு அர்ச்சனா போகிறாங்க. அப்போ தான் நவீன் அப்படின்ற ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் அர்ச்சனாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அதாவது அவர் பார்க்கறதுக்கே நல்லா பயங்கரமாக இருக்கார், அழகாக இருக்கார், ரொம்ப ஃபிட்டாக இருக்கார். ஸோ இதுலேயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அர்ச்சனாவுக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் ட்ரைனிங்காக அவரையே வந்து இவங்க செலக்ட் பண்ணி எனக்கு பர்சனல் ட்ரைனிங் கொடுங்க, நான் உடம்பை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவருமே அர்ச்சனாவுக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினராக இருந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் அர்ச்சனா டெய்லியுமே வந்து ஒரு நாள் ட்ரெட்மில்ல போய் யூஸ் பண்ண போவாங்களா ஜிம்முக்கு, ஒரு நாள் யோகா பண்ண போவாங்க. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா அந்த நவீன் ட்ரெயினரோட பேசுறதுக்கே ஜிம்முக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அர்ச்சனாவுக்கு உங்களுக்கே தெரியும் அவங்க ஒரு லோன்லியாக இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பணம் இருந்தாலுமே அர்ச்சனாவுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் யாருமே இல்லை. ஸோ இதனாலே இவங்க நவீன்கிட்ட ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. நவீனும் இவங்கள்ட்ட ரொம்ப பேச ஆரம்பிக்கிறான். நவீனுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அர்ச்சனாவோட பேக்ரவுண்ட் எல்லாமே. ஆனால் அந்த சைடு நவீன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். நவீனுக்கு ஒரு ஏழை தாயும்
தாயும் ஒரு தங்கச்சியும் தான் இருக்காங்க. ஸோ நவீன் தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே அர்ச்சனாட்ட ஷேர் பண்றாரு. அர்ச்சனான்றவங்க பணக்காரங்க இல்லையா? ஸோ இதனால இவரோட அந்த ஏழ்மையான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு மாதிரி அர்ச்சனா கூட எமோஷனல் கான்டாக்ட்ல ஈடுபடுறாரு. ஸோ அர்ச்சனாவுமே டெய்லியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, பர்சனல் ட்ரைனிங் வெறும் ஜிம்ல மட்டும் இல்லாம இது வெளியிலலாம் போக ஆரம்பிக்குது. அதாவது டெய்லி காஃபி ஷாப்ஸ் போறாங்க, டெய்லி மீட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தவறான உறவுல போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க 2 பேரும் தனிமையில் இருக்காங்க, ஹோட்டல்ஸ் புக் பண்றாங்க, பிரைவேட் பிளேசஸ்க்கு போறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே வருது. இதெல்லாம் வெளியில தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அர்ச்சனா என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த நவீன் அப்படின்ற அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினரை அர்ச்சனாவோட வீட்டுக்குள்ளேயே விடுறாங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நவீன் இன்னுமே பர்சனலா அர்ச்சனா கூட டீலிங்ல உழுவுறாரு. அதாவது இந்த அர்ச்சனா அப்படின்றவளுக்கு ரியல் எஸ்டேட் தான் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ரியல் எஸ்டேட்ல எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கெங்க ப்ராப்பர்ட்டி செல் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்திலுமே நவீன் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாரு, இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அது அர்ச்சனாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு சஜஷன் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அர்ச்சனாக்கு 40 வயசுங்க, அந்த நவீன் ட்ரெயினருக்கு 35 வயசு, அர்ச்சனாவோட மகளான யுவிகாக்கு 19 வயசு, அர்ச்சனாவோட மகனுக்கு 15 வயசு. நவீன் இவங்க கூட தான் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அர்ச்சனாவோட அம்மாவான உமா ரெட்டிக்கு மிகப்பெரிய உடல்ல ஒரு பிரச்சனை வந்துருது. ஆல்ரெடி ரொம்ப நாளாவே கியூர் பண்ணாத டயபெட்டிஸ் மேனேஜ் பண்ணாம வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிபி இருந்திருக்கு. ஒரு நாள் சடனா கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறாங்க வீட்டில். சரின்னு பதட்டத்தில் அர்ச்சனா ரெட்டி, ஸோ நவீன் எல்லாருமே அவங்க அம்மாவான உமா ரெட்டியை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் காப்பாற்ற முடியல, உமா ரெட்டி இறந்துட்டாங்க. முன்னாடி அர்ச்சனாவுக்கு அப்பா போயிட்டு ரொம்ப தனிமையில் இருந்தாங்க. இப்போ அம்மாவும் போனனால இன்னுமே ரொம்ப தனிமையில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நவீன் கூட இருக்கார் இல்லையா? நவீன் வந்து மிகப்பெரிய எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்காங்க அர்ச்சனா ரெட்டிக்கு. இது என்ன நடக்குது அப்படின்னா, அர்ச்சனா ரெட்டிக்கு இவரை கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்ற அளவு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால 2017 அர்ச்சனா ரெட்டி அந்த நவீனை பார்த்து கேட்குறாங்க, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு. நவீனும் சரி எனக்கும் அதுதான் ஆசை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒரு கல்யாணத்தை கிராண்டாக எதுவும் செய்ய வேணாம், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்ட்டு. ஈவன் தான் இவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட 2017 ஒரு சின்னதா ஒரு கோயிலில் போயிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. எந்த ஒரு ஆரவாரம், எந்த ஒரு ஈவெண்ட்ஸ், எந்த ஒரு எதுவுமே இல்லாம சிம்பிளா கடவுளறிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நவீன கையிலே பிடிக்க முடியல. அதிகப்படியான இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்லாம் ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அதையும் அர்ச்சனா பெருசாக கண்டுக்கலங்க. கரெக்டாக 2 வருஷம் கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் 2019 நவீன் வந்து பயங்கரமான பெரிய ஜிம் ஓப்பன் பண்ணுறாரு ஹோசூர் மெயின் ரோட்லேயே. ஸோ இதுவுமே யார் காசு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனாவோட காசு தான். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கட்டம் அதுக்கு வந்துருங்க. ஸோ டிசம்பர் 27 போட்டு வெட்டுன்னு வெட்டுறானுங்க அர்ச்சனாவை. அர்ச்சனா இறந்துடுறாங்க. போலீஸும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் யாரை கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அர்ச்சனாவோட மகன். ஏன்னா அவர் தானே அந்த காரில் உட்காந்துருந்தாரு. அவர் ஒரே விஷயத்த சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது யாருன்னு தெரியல சார், 2 சைட்லேருந்து வந்து பிளாக் பண்ணாங்க, நாங்கள் என்னென்னு சூதாரிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு கண்ணாடியை உடைச்சாங்க, வெளியில் எங்கள் அம்மா வெளுத்து போட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என் பயத்தில் என்னையும் கொண்டுருவாங்கன்னு நான் ஓடி வந்தேன், எனக்கு அது இன்ன வரையும் யாருன்னு தெரியல, நான் ஃபேஸ் எல்லாம் ஒழுங்கா பார்க்கல சார் அப்படின்னு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸுக்கு அதுலேருந்து எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. சரி, அந்த சம்பவம் நடந்த இடத்துல எதனா குழு கிடைக்குமென்னு பார்க்குறாங்க, அங்கேயுமே எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. ஸோ அர்ச்சனாவோட ரத்தம் கிடச்சிருக்கு, அப்புறம் உடஞ்சு போன கண்ணாடி கிடச்சிருக்கு, அப்புறம் ஒரு சில அந்த பர்சனலாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. இதுவும் பெரிய லெவலில் எதுவுமே க்ளூ கிடைக்கல. சரின்னு சிசிடிவி செக் பண்ணுறப்ப அங்கே ஒரு சின்ன க்ளூ கிடைக்குதுங்க. அதாவது என்ன க்ளூ அப்படின்னா, அந்த வெட்ரானுங்க இல்லையா 2 பேர், அதில் ஒருத்தரோட ஹெல்மெட் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகுது. வெட்டி முடிச்சுட்டு அவன் ஓட போகிறப்ப தெரியாமல் ஹெல்மெட்டை பாதி ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ அதுலேயுமே பாதி முகம் பதிவாயிருக்கு. அப்படியுமே முழுசாக கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அந்த 2 பைக்கில் ஒரு பைக் எமகா எஃபிசர் அப்படின்றது தெளிவாக பதிவாயிருக்கு இந்த சிசிடிவியில். இதை தவிர வேறு எதுவுமே தெரியல. ஒரு பாதி முகம் தெரியுது, அந்த ஒரு பைக் எமகா எஃபிசரில் வந்து வெட்டியிருக்கானுங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கு மேலே எதுவுமே தெரியல. சரின்னு போலீஸ் இன்னுமே கஸ்டடியில் எடுத்து அந்த பையன்கிட்ட நல்லா வந்து விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது, அவங்க அம்மாவோட மொபைல் அந்த இடத்துல காண, சம்பவம் நடந்த இடத்துல. ஏன்னா எப்பயுமே அவங்க அம்மா அந்த மொபைல் வச்சிருப்பாங்களா அர்ச்சனா அப்படின்றவங்க. சரின்னு போலீஸ்க்கு அதிர்ச்சி, என்னடா இவன் இப்படி மொபைல் காணோன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இன்னுமே தீவிரமாக அந்த மொபைலை செக் பண்ணுறாங்க, மொபைல் கிடைக்கல. சரின்னு அந்த மொபைலோட லொக்கேஷனை செக் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் பயங்கரமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் அந்த மொபைல் காட்டுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்னும் என்ன ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மொபைல் ஒரு இடத்துல லொக்கேஷன் காட்டுது இல்லையா, அதே இடத்துல இன்னொரு மொபைலோட லொக்கேஷன் காட்டுது. அந்த மொபைல் யாருது அப்படின்னா அந்த நவீன் அப்படின்றவோடது, அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினர். யாரு வந்து அந்த அர்ச்சனா
அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணாங்களோ அவன் அந்த ஒரு 35 வயசுக்காரன் அவனோட நம்பரும் அதே இடத்துல காட்டுது. அப்போ போலீஸ் ஓரளவு வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க, இதுக்கும் நவீனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு. சரி டைரக்டா நம்ம நவீனை போய் அட்டாக் பண்ணா அவன் தப்பிச்சிருவான் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த நவீனோட ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்முக்கு போயிட்டு செக் பண்ணதுல அந்த அளவு க்ளூஸ் எதுவுமே கிடைக்கல, யாருமே அந்த ஜிம்ல அப்போதைக்கு அவைலபிளா இல்ல. சரி நவீனோட ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணலாம் அப்படின்னு நவீனோட ஃபோன் கால்ஸ் செக் பண்றாங்க. அதிகப்படியான லேட் நைட் கால்ஸ்ங்க. யாரு கூடனா இறந்த அர்ச்சனாவை கூட தொடர்ந்து நைட்ல மட்டுமே 2 பேரும் ரொம்ப நேரம் கால் பேசிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த சில வாரங்களா இந்த சம்பவம் நடந்து சில வாரங்கள் முன்னாடி அந்த அளவு இவங்க 2 பேரும் பேசிக்கலையா. ஆனா அந்த சைடு நவீனோட சைடு அந்த கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்றப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நவீன் அடிக்கடி ஒருத்தன்ட்ட தொடர்புல இருந்திருக்கான். அதாவது எப்படின்னா பேச்சு தொடர்புல இருந்திருக்கான். அவனோட நேம் வந்து அன்னோன் அப்படின்னு காட்டுது. அப்ப விசாரிக்க போறப்ப தான் சந்தோஷ் அப்படின்றவன் தெரிய வருது. அந்த சந்தோஷ் யாரு அப்படின்னா நவீனோட ஜிம்ல வேலை பார்க்குற ஒன் ஆஃப் த ட்ரெயினர். சரின்னு இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி அதே ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்ல போயிட்டு ரொம்ப கிறுக்குப்பிடி விசாரணை ஆரம்பிக்காங்க. அப்போ ஒரு ஜூனியர் ட்ரெயினர் ரொம்ப பயந்துடுறான். பயந்து வந்து போலீஸ்ட்ட ஒரு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் நவீன் எங்களுக்கு அதிகப்படியான கால்ஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த நவீன்கிட்ட பேசினேன். பேசுறப்ப அவரோட குரல்ல பயங்கரமான பதட்டம் தெரிஞ்சிச்சு. இவர் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், என் கூட நிறைய நேரம் பேசியிருக்காரு. இவரை பத்தி எனக்கு தெரியும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுவார், ரொம்ப திமிரா இருப்பாரு. ஆனா அன்னைக்கு நைட் என்கிட்ட காலில் பேசுறப்ப ரொம்ப பதட்டமா பேசினாரு. அது மட்டும் இல்லாம என் கிட்ட இருந்து என்னோட யமஹா எஃப்இசட் பைக்கை அன்னைக்கு இவர் கடன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நானும் என் பைக்கை கொடுத்து விட்டுருந்தேன் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. உடனே போலீஸ் அந்த சிசிடிவி கேமரால நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பைக் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, யமஹா எஃப்இசட்னு. ஸோ அதே இதுவும் சேமா இருக்கே அப்படின்னு முக்காவாசி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரின்னு இந்த நவீனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இந்த சைட் ஜிம்மில் இந்த நவீனோட லாக்கர் இருக்கும் இல்லையா, அந்த லாக்கரை செக் பண்ணி போறாங்க. அந்த லாக்கரை செக் பண்றப்ப இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. அந்த லாக்கர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது இந்த இறந்து போன அர்ச்சனாவோட மொபைல் காணா போனுச்சுல்ல, அந்த மொபைல் இந்த நவீனோட லாக்கருக்குள்ள இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ரத்த கரை படிந்த டிஷர்ட் இருந்திருக்கு. அந்த டிஷர்ட்டை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், அர்ச்சனாவோட பிளட் சாம்பிள்ஸ் இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு. அந்த சாம்பிள்ஸையும் இந்த டிஷர்ட்ல இருக்க பிளட் சாம்பிளையும் ஈக்குவல் பண்ணி பார்க்கறாங்க. ரெண்டுமே அர்ச்சனாவோட பிளட் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இன்னும் மூணாவது விஷயம், அந்த ஜிம்மை ஒட்டியே ஒரு சின்ன ட்ரைனேஜில் ஒரு கூர்மையான ஆயுதம் கிடைச்சிருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆயுதத்தை வச்சு தான் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ போலீஸ் முக்காவாசி நெருங்கிட்டாங்க, 100% நெருங்கிட்டாங்க, நவீன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. சரின்னு நவீன் விசாரிக்கப்போ தான் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்லாம் தெரிய வருது. அதாவது இந்த ஒரு கொலையில் ஒரு 7 சஸ்பெக்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நவீன், ரெண்டாவது விஷயம் அந்த அர்ச்சனாவோட பொண்ணான யுவிகா, மூணாவது சந்தோஷ், இதுக்கப்புறம் ஒரு சில அந்த ஹையர்டு கில்லர்ஸ். இவனுங்க மட்டும் தான் அந்த 7 பேர் சஸ்பெக்ட் அப்படின்றத தெரிய வருது. ஸோ போலீஸும் வந்து சூப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் இன்னும் கேவலமான மட்டமான விஷயங்கள்லாம் தெரியாது. அதாவது இந்த நவீன் அப்படின்றவன் அந்த வீட்டுக்கு போயிட்டான், அர்ச்சனா வீட்டுக்கு. நவீனும் அர்ச்சனாவும் ரொம்ப நாளாக ஒன்றா தான் இருந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு. அந்த கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா இருந்த கேப்பில் இந்த அர்ச்சனாவோட பொண்ணான யுவிகாவுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது அந்த நவீன் அப்படின்ற ட்ரெயினர் மேலே. அட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப வீட்டிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஸோ இவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தைகள் நல்லா வருது, யுவிகாவுக்கும் இந்த நவீனுக்கும். ஸோ யுவிகாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் வந்து ஜிம்முக்கு வரேன், எனக்கும் வந்து பர்சனல் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு நவீன்கிட்ட கேட்குறாங்க. சரி நவீனும் என்ன பண்ணுறா, சரிம்மா உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜிம்முக்கு அழைச்சிட்டு போகிறான். காலையில் ஒரு செஷன், ஸோ ஈவினிங் ஒரு செஷன், இந்த மாதிரி ஜிம்மில் அழைச்சிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த செஷன்ஸ் எல்லாமே நாள் முழுக்க செஷன்ஸாக மாறுது. ஸோ நாள் முழுக்க செஷன்ஸாக மட்டும் இல்லாமல் அது வெளியில் போயிட்டு காஃபி குடிக்கிறது, மீட்டிங்ஸ் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது. அது மட்டும் அது தவறான உறவாக மாறிடுது. எப்படி பாருங்க, ஒருத்தன் அர்ச்சனா அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணுறான். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அர்ச்சனாவோட குழந்தைங்களுக்கு இவன் யாரு, அப்பா தானே. வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் இவன் எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்திருக்கணும், அப்பான்ற ஸ்தானத்தில் இருந்திருக்கும். அந்த மகளும் இவனை எப்படி பார்த்துருக்கணும், அப்பான்ற ஸ்தானத்தில் பார்த்துருக்கணும். அது இங்கே எதுவுமே நடக்கவே இல்லை. 2 பேருமே தப்பான பார்வை பார்த்து தப்பான உறவுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ரொம்ப தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பல மாதம் நீடிக்குது. இது எதுவுமே அர்ச்சனாக்கு தெரிய வரல. அர்ச்சனா அப்படி சந்தேகமே படலை. ஏன்னா அவ்வளோ நம்பி இருக்கு. ஏன்னு வைங்களேன், இவன் ஃபர்ஸ்டே எமோஷனல் சப்போர்ட் பயங்கரமாக கொடுத்தான் அர்ச்சனாக்கு. அது மட்டும் இல்லாமல் எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிட்டான். இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு அம்மா, அது மட்டும் இல்லை நாங்கள் ரொம்ப ஏழை, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டான். இதனாலே அர்ச்சனாக்கு இவன் மேலே சுத்தமாக டவுட்டே வரலை. என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாள் எல்லா விஷயத்தையும் அர்ச்சனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எப்படி இவங்களை 2 பேரும் தனிமையில் பார்த்தாங்களா இல்லை எப்படி கண்டுபிடிச்சாங்கலாம் தெரியல. ஆனால் அர்ச்சனாவுக்கு தெளிவாக தெரிய வருது, தன்னோட மகளும் தன்னோட அந்த புருஷனும் 2 பேரும் தவறான உறவில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு அருமையான தாயா இந்த மகளான
யுவிகாவை கூப்பிட்டு பொறுமையாக பேசுகிறாங்க. இந்த பாருப்பா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ செய்கிறது வயசு கோளாறு, இந்த வயசில் இந்த தப்பு பண்ணிட்ட, சரி விடு, நான் உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு சொல்கிறேன், இது கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப தப்பான செயல் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக ஒரு தன்மையாக வந்து தன்னோட மகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த சைடு நவீனை பற்றி உண்மைகளை தெரிய வந்து நவீன் மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. நான் உன்னை இந்த மாதிரி நினச்சேன், என் வீட்டில் சேர்க்கலை, ஆனால் இப்போ உன்னோட முழு நோக்கம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, வெறும் பணத்துக்காக நீ பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் அந்த உடல் விஷயங்களுக்காக நீ வந்து என் கூட பழகி இருக்க, என் பொண்ணே நீ இந்த மாதிரி பண்ண அப்புறம் உன்னை அந்த வீட்டில் நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனை அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. அடிச்சு துரத்தையுமே இந்த நவீனுக்கும் இந்த யுவிகாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஃபோன் காலில். இவனை வீட்டை விட்டு அனுப்பியுமே 2 பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க, வெளியில் ஹோட்டல்ஸ் புக் பண்ணி. அதுவுமே அர்ச்சனாக்கு தெரிய வருது. அர்ச்சனாக்கு தெரிய வந்தோடனே இந்த காசு கொடுக்கறது நிப்பாட்டுறாங்க. யுவிகாவுக்கு நல்ல லட்சக்கணக்கில் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்களாம். இந்த விஷயத்தை இவன் இந்த மணியெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாரு தெரிஞ்ச உடனே ஒரு நல்ல தாயா காசு கொடுக்கறது நிப்பாட்டிட்டாங்க. அந்த நவீன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஜிம்மே வந்து இவங்களுக்கு வச்சு கொடுத்தாங்கல்ல, இப்போ எந்த ஒரு பணமும் நவீனுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுவும் டென்ஷன் ஆயிடுது. இப்போ நவீன் என்ன பண்ணுறான், ரொம்ப விவரமாக அந்த யுவிகாவை மைண்டை சேஞ்ச் பண்ணுறான். அதாவது இந்த யுவிகாவுக்கு ஒரு என்ன இருந்திருக்கு, தான் ஒரு அழகான மாடல் ஆகணும் அப்படின்ட்டு, மாடல் இண்டஸ்ட்ரியில் போய் நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு யுவிகாவுக்கு என்ன இருந்திருக்கு. அதுக்கு ஆரம்பத்துலேருந்து அர்ச்சனா அப்படின்ற ஒரு நல்ல தாய் மாடலிங்லாம் வேணாமா நமக்கு அப்படின்ட்டு ரொம்ப நல்லபடியாக வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த யுவிகாவுக்கு அந்த மாடல் மேலே ரொம்ப ஈர்ப்பாக உடனே நவீன் அதை யூஸ் பண்ணி, இங்கே பாரு, உங்கள் அம்மா கூட நீ வாழ்ந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னை மாடல் ஆகலாம் விடவே மாட்டாங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, உங்கள் அம்மாவை போட்டு தள்ளிடுவோம், அதுக்கப்புறம் நீ மாடல் ஆகலாம், அது மட்டும் இல்லாமல் போட்டு தள்ளுறதுக்கு இப்போ போட்டு தரலாம் அப்புறம் போட்டு தரலாம் நேரெல்லாம் ஓட்டக்கூடாது, ஏன்னா உன்னுடைய தம்பிக்கு வயசாகிட்டே வருது, ஒருவேளை அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு வையே, உங்கள் அம்மா பேரில் உள்ள எல்லா சொத்துமே அவனுக்கு போயிடும். ஸோ அதனால் அவன் 18 வயசு வரத்துக்குள்ளே உங்கள் அம்மாவை போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து விதைக்கிறான் அந்த மகளான யுவிகா மனசில். அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணாக இல்லாமல் இவன் சொல்கிற எல்லாத்துக்குமே வலிஞ்சு ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்ட்டு வளைஞ்சு கொடுத்துருது. உடனே என்ன பண்ணுறானுங்க, பயங்கரமாக பிளான் பண்ணுறானுங்க, அந்த மர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிடுறானுங்க. இதுதான் நடந்த சம்பவம், நம்ம பெங்களூரில் நடந்த விஷயம். மக்கள் இந்த வழக்குலேருந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்களும் 4 பேருக்கு போய் அட்வைஸ் பண்ணுங்கள். அதாவது மறுமணம் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள், அவரோட கேரக்டர் என்ன, அவரோட பாஸ்ட் என்ன, அவரோட ஃப்யூச்சரில் அவர் எப்படிலாம் பண்ணுவார், நம்ம கூட ஒருவேளை அவர் நம்ம கூட வந்துட்டாருன்னா அவர் நாளைக்கு எப்படிலாம் இருப்பார் அப்படின்றது ரொம்ப அறிஞ்சு தெளிவாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் இருக்கப்ப இன்னுமே ஜாக்கிரதையாக மறுமணம் பண்ணணும். ஏன்னா அது வந்து அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை சிதைச்சிரும். ஒருவேளை சப்போர்ட்டுக்கு மறுமணம் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக மாறிடும். இந்த மாதிரியான ஒரு தவறான ரிலேஷன்ஷிப், தவறான விஷயங்களுக்கு மறுமணம் பண்றப்ப அது இப்படி தான் போய் முடியும். உண்மையிலே எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்களேன், கோடி கோடியாக சொத்து இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பிள்ளை மேலேயும் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, இதுக்கப்புறம் இதுங்க வாழ்ந்து என்ன செய்ய போகுதுங்க யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை. அப்போ அந்த பையனுக்கு அம்மாவும் அப்பா ஆல்ரெடி டிவோர்ஸ்டு, இப்போ அம்மாவும் உயிரோடு இல்லை, என்ன இப்போ அக்காவும் ரொம்ப கேவலமான அக்கா, இப்போ அவன் அவ்வளோ சொத்து இருந்து அவனுக்கு யோசிச்சு பாருங்க, குடும்பமே இல்லை பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம். உங்களுக்கு இந்த கிரைம் கதை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல நீங்கள் சொல்கிற விதங்கள் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்லிட்டு போயிருங்க, நான் என்னை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அந்த முக்கியமான இந்த ஃபேக் கமெண்ட் கைஸ் வருவீங்களே, நீங்கள் வழக்கம் போல் வந்து ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தெளிவாக ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என்ன இது வந்து டீட்டெயில் ரிப்போர்ட்டு, நான் அத்தனை செக் பண்ணி வீடியோ போடுறேன்லாம் சொல்ல மாட்டேன். நான் யூடியூப்பில் ஒரு செட்டிங்ஸை மாற்றி வச்சுட்டேன். நீ ஃபேக்குன்னு அடித்தாலே உன் கமெண்ட் கண்ணுக்கே தெரியாது. அதனால் ஜாலியாக டைப் அடி, ஃபேக்குன்னு 10 தடவை டைப் அடி, அது யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் நாளைக்கு உன்னாலேயே கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பெறேன். டாடா பை பை, see you guys.